பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவர் பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம் 43 பேருக்கு 3.8 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி. பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம் குறித்து அரசியல் லாபத்திற்காக குறை கூறாதீர், டத்து ராமணன் வலியுறுத்து. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு 200 கிலோமீட்டர் எதிர்ப்பு ஓட்டத்தை தொடங்கினார் ஷைட் சாடிக். ட்ரம்ப் உடனான விவாதத்தின் போது நடுங்கும் தோரணையில் பேசிய பைடன், ஜனநாயக கட்சியினர் கலக்கம். குலுவாங்கில் ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது, 3 ராணுவ வீரர்கள் காயம். பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவர் கடனுதவி பிரீஃப் ஆய் திட்டத்திற்கு மனு செய்திருந்த 43 விண்ணப்பதாரர்களுக்கு 3.8 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி அங்கீகரிக்கப்பட்டது. ஜூன் 27ஆம் தேதி வரை பிரீஃப் ஆய் திட்டம் குறித்து நாடு முழுவதிலும் 1000க்கும் மேற்பட்டோர் விளக்கம் கோரியிருப்பதாக தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து ராமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இவற்றில் 5.7 மில்லியன் ரிங்கிட் கடனுதவிக்காக 135 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக இன்று பிரீஃப் ஆய் உதவி திட்டத்திற்கு தகுதி பெற்ற தொழில் முனைவர்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ராமணன் இதனை தெரிவித்தார். இப்போ இந்த 14 நாளில் அப்ளிகன்ஸ் அவங்கள பேப்பர் போடுவாங்க. ஸோ வச்சுக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ரோசஸ் ஆரம்பிப்பாங்க. வச்சுக்கோ அந்த டாக்குமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலைன்னா பேங்கோட ஸ்டாஃப் கால் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்டு அவங்கள ப்ரோசஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்தோன்னா நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா சில பேர் அவங்கள ஃபோன் கால் பண்ணிட்டு என்கொயரி மட்டும் கேட்டுட்டு ஃபோன் வச்சுருவாங்க. அவங்க அப்ளிகேஷன் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ இப்போ நம்மள சரியாக பண்ணுறோம். இதனிடையே இந்த பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டத்தில் கடன் பெற்றவர்களில் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பேங்க் ராக்யாட்டில் லோன் அப்ளை பண்ணேன். ஸோ ரொம்ப பேர் சொன்னாங்க இதில் இந்த லோன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகும், 3 வாரம் கூட ஆகும், நிறையா இதுக்கு ப்ரொசீடியர் அப்படின்னாங்க. பட் கிடையாது, நான் இதை அப்ளை பண்ணி எனக்கு 1 வாரம் கூட ஆகல, ரொம்ப ஈஸியாக எனக்கு லோன் எனக்கு பாஸ் ஆச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு. தமிழ் சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, நிறைய உதவிங்க இருக்குது நம்மளுக்கு தான் தெரியல. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஸோ இந்த பிரீஃப் ஆய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னைக்கு இது கிடச்சிது. இந்த அப்ளிகேஷன் 5 நாள் ஆச்சு. பட் வெரி ஈஸி. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அங்கே போய் சப்மிட் பண்ணிங்கனாக்கா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாரு. பேசிக்லி நான் டிக்டாக் மூலிமா தான் அதை பார்த்தேன். ஓகேவா, டிக்டாக்ல இது மாதிரி ரமணன் சொன்னது நான் டிக்டாக்ல நான் கோத்ரூ பண்ணேன். அப்புறம் நான் இமீடியட்லி போய் ஷாலாமில் போய் அப்ரோச் பண்ணேன். எஸ் இட்ஸ் ட்ரூ, டாக்டர் ரமணன் சொன்ன மாதிரி நாட் 2 வீக்ஸ், வித்தின் 2 வீக்ஸ்லேயே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நாட் ஈவன் 10 days. ஸோ ஈவன் த ஆஃபீஸர் பேங்க் ராய் ஆஃபீஸரும் வெரி குட், வெரி சிம்பிள். நம்மகிட்ட டாக்குமெண்ட் இன் பிளேஸ் இருந்துச்சுன்னா எதுவுமே கஷ்டம் இல்லை. ஏன்னா எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறாங்க. எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பினேன். ஸோ அவங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் இருந்தது. ஸோ டைரெக்டாக சைட் விசிட் வந்தாங்க, படம்லாம் எடுத்தாங்க. ஸோ வித்தின் 2 days எனக்கு அப்ரூவ் சொல்லிட்டாங்க. அரசாங்கத்திற்கும் பேங்க் ராக்யாட் ஒத்துழைப்பின் மூலம் குறிப்பாக பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டத்தின் வழி அதிகமான இந்திய தொழில் முனைவர்கள் தங்களது வர்த்தகத்தை மேம்படுத்துவது மற்றும் விரிவுபடுத்துவதற்கான கடனுதவியை பெற முடியும் என ரமணன் தெரிவித்தார். சிறுபான்மை இந்திய சமூகத்தின் தொழில் முனைவர்களுக்கு உதவும் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் முயற்சிகளில் மற்றொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம் அமைவதாகவும் இதனை இந்திய தொழில் முனைவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் டத்து ரமணன் கேட்டுக்கொண்டார். பேங்க் ராக்யாட் ஏற்பாட்டில் இந்திய தொழில் முனைவர்களுக்காக வழங்கப்படும் பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம் குறித்து அரசியல் லாபத்திற்காக குறை கூற வேண்டாம் என தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்து ராமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்திய தொழில் முனைவர்கள் தங்களது வர்த்தகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பேங்க் ராக்யாட் மூலமாக பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் குறித்து சுயநலத்திற்காக சிலர் குறை கூறுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இர்வானோ டத்து அனீஸ் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் லோன் போடுங்க, அந்த லோன் நான் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறேன் தெக்கூனுக்கு. ஸோ நீங்களை தெக்கூன் மூலியமாக கிடைக்க முடியும். ஸோ என்ன ப்ராப்ளமு? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இஸ் டன் ஆன் பர்பஸ். சும்மா அவங்களோட ஆசைக்கு, ஏன்னா வேலை இல்லை.
சும்மா காடியில் உட்காந்து ஒரு டிக்டாக் பண்ணிட்டு இதான் அவங்களோட வேலை. ஏன்னா தக்குன்னு இருக்குது, அங்கே வந்து 30 மில்லியன் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், ஏன் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ண மாட்டீங்க? இங்கே வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் நீங்களை தெரிஞ்சுட்டு அது வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இங்கே வந்து பேசுகிறீங்க. வாய் எல்லா விஷயம் ஒரு பாலிட்டிக்கான விஷயம் அவங்கள வந்து நடக்க பார்க்குறாங்க. குறை கூற வேண்டும் என்பதற்காக இந்திய சமூகத்திற்கு நன்மை தரக்கூடிய முயற்சிகளை சீர்குலைக்க வேண்டாம் என ரமணன் கேட்டுக்கொண்டார். வர்த்தகத் துறையில் வெற்றி பெறுவதற்காக இந்திய தொழில் முனைவர்கள் கடுமையாக உழைத்து வருகின்றனர். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஆதரவோடும் சில நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம். சமூக ஊடகங்களில் வெறுமனே உணர்ச்சியை தூண்டும் வகையிலான தேவையற்ற கருத்துக்கள் மூலம் அதனை சீர்குலைத்துவிட வேண்டாம் என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷைட் சடேக் ஷைட் அப்துல் ரஹ்மான் நாடாளுமன்றத்தை நோக்கி தனது 200 கிலோமீட்டர் ஓட்டத்தை இன்று தொடங்கியுள்ளார். மூவாரிலிருந்து அதிகாலை மணி 6:30க்கு ஓட்டத்தை தொடங்கியதாக அந்த முன்னாள் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். அவரை சில நபர்கள் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்வதையும் அந்த பதிவில் காண முடிகிறது. முன்னதாக மூவாரில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் பாலத்திலிருந்து தெலுக் மாஸ் வரை 39 கிலோமீட்டர் ஓட்டத்தை தொடங்கப் போவதாக ஷைட் சாடிக் தனது அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப்பில் அறிவித்திருந்தார். இன்று மாலை மணி 5 வாக்கில் அவர் தெலுக் மாஸிலிருந்து மலாக்கா அலூர்காஜா வரை 34 கிலோமீட்டர் ஓட்டத்தை தொடர்வார். நாளை காலை அலூர்காஜா ரெம்பாவ், மாலையில் ரெம்பாவிலிருந்து சிரம்பான் ஆகிய இடங்களுக்கு அவர் ஓடுவார். ஞாயிற்றுக்கிழமை சிரம்பானிலிருந்து செமிஞ்ஞே, பின்னர் செமிஞ்ஞேவிலிருந்து தலைநகர் வந்து அடைவார். திங்கட்கிழமை அதிகாலை மணி 6:30 வாக்கில் அங்கிருந்து ஓட்டத்தை தொடங்கும் அவர் காலை மணி 9க்கு நாடாளுமன்றம் சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நிதி வழங்காத அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு நிதி திரட்டும் வகையில் லங்கா மூவார் எனும் அந்த ஓட்டத்தை ஷைட் சாடிக் தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஜோஹர் மக்கோத்தா குலுவாங் முகாமில் ஹெலிகாப்டர் ஒன்று அவசரமாக தரையிறங்கிய சம்பவத்தில் அதில் பயணித்த 3 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். இன்று அதிகாலை மணி 1:35 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இரவு நேர பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அந்த M8111A109 LOH ரக ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறங்கப்பட்டதை மலேசிய தரைப்படை ஒரு அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த 3 எலும்பு முறிவு உட்பட உடலில் காயங்களுக்கு இலக்காக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மேல் சிகிச்சைக்காக குலுவாங் என்டே பசார் ஹஜா கல்சும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள விசாரணை வாரியம் ஒன்று அமைக்கப்பட உள்ள வேளை சம்பந்தப்பட்ட ஹெலிகாப்டர் தற்காலிகமாக சேவையிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாஷிங்டனில் உள்நாட்டு நேரப்படி வியாழக்கிழமை இரவு ட்ரம்புடன் நடைபெற்ற விவாதம் 81 வயதான ஜோ பைடன் இன்னும் ஒரு தவணைக்கு அதிபராக பதவி வகிக்க முடியுமா எனும் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பியிருந்தனர். ஆனால் பைடனின் கரகரப்பான குரலும்
குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்பை அவர் எதிர்கொண்ட முறையும் அந்த நம்பிக்கையை சிதறடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட 78 வயது ட்ரம்பும் பைடனும் உடல் ஆரோக்கிய ரீதியாக தகுதியானவர்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக பைடனின் உடல்நிலை குறித்த கவலையே மேலோங்கியுள்ளது. விவாத மேடையில் சளி காரணமாக கரகரப்பான குரலில் பேசிய பைடன் சில இடங்களில் ட்ரம்புக்கு பதில் சொல்ல தடுமாறியதாகவும் பின்வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. ட்ரம்ப் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். எனினும் விவாதத்தின் தொடக்கத்தில் மருத்துவ காப்பீடு மற்றும் வரி சீர்திருத்தம் குறித்து பேசிய பைடன் திடீரென இடையிலேயே பேச்சை நிறுத்தியதோடு தடுமாறினார். அதனால் அவர் என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை, அவருக்கே புரிகிறதா என்பதும் கேள்விக்குரிய என ட்ரம்ப் கிண்டலாக கூறியது பைடன் ஆதரவாளர்களை அதிர வைத்துள்ளது.